இதயம் wishes you a very happy new year. இப்போ நான் இந்த புதுக்கோட்டையில் 2 நாளாக கொஞ்சம் கேம்ப் பண்ணியிருக்கிறேன். புதுக்கோட்டை, இந்த பொன்னமராவதி, அப்புறம் புதுக்கோட்டையிலுடைய ரூரல் ஏரியாவெல்லாம் கேம்ப். இதனுடைய நோக்கம் எதுக்கு வந்தேன்னா, பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவ திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்கல. ரொம்ப ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. அந்த அது எப்படி இருக்குது, அது என்ன நிலைமையில் இருக்குது, அந்த கோயில்கள்லாம் என்ன நிலைமையில் இருக்குது, உண்மையிலே அவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப உண்மையிலே ரொம்ப பழமையான கோயில்கள் தானா அப்படின்னா எத்தனை வருஷம் பழமை, யாரால் கட்டப்பட்டது, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் பேசலாமா? அந்த சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறது என்னுடைய பேச்சு போக வேண்டிய சேர வேண்டிய இடம் பொதுமக்கள் அல்ல. பொதுமக்கள் அல்லன்னு அப்படின்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும், வைணவர்கள், சைவர்கள், மொத்தத்தில் இந்துக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் டார்கெட், அவங்களுக்கு மட்டும்தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்கலாம் நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா, இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர். புதுக்கோட்டை ரொம்ப 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 முக்கியமான ஊர். எதை கூட சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சோழ பேரரசுன்னு ஒரு ஆரம்பித்தவங்க, அடிக்கோள் போட்டவன் விஜயாலய சோழத்தேவர்னு ஒரு ஆள். அவர் தான் அவர் ஆரம்பிக்கிறார். விஜயாலய சோழத்தேவர் தான் இளங்கோவன் முத்துரையர்னு சொல்லி ஒரு ஆளை சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு அவங்க பவருக்கு வர்றாங்க. வந்த வருடம் 846, ஆனால் அது 850ன்னு வச்சுக்கிடுவாங்க. அன்னைக்கு ஆரம்பித்ததில் அவரால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள். அப்படின்னா அவர் வந்த வருடம் 850, அவருடைய பீரியடு முடிஞ்சது 870. அந்த 20 வருடத்துக்குள்ளே கட்டப்பட்ட மொத்த சிவாலயங்கள் மொத்தம் 18. அந்த 18ல் உங்கள் மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் மட்டும் 7 சிவ திருத்தலங்கள் இருக்குது. இந்த மாவட்டத்தில் மட்டும் 7 சிவ திருத்தலங்கள் இருக்குது. அவரால் மட்டும், அவருடைய மகனை பற்றி சேர்த்தா நிறைய வரும். அவரால் கட்டப்பட்ட சிவாலயங்கள் மொத்தம் 18 தமிழ்நாட்டில் மட்டும். ஆந்திராவையும் சேர்த்தா, சித்தூரை சேர்த்தா 18. உங்கள் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 7. இந்த 7ஐயும் நான் பார்த்தேன், இன்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த 7ம் மிக மிக பழமையான கோயில்கள். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 850. அதுக்கு முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் வந்திருக்கு, அடிக்கோள் விட்டவர். அவருடைய கோயிலில் கட்டப்பட்ட கோயில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த இதில் பார்த்துட்டு வரப்போகும்போது, இந்த கோயில்களை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது திருமயத்தில், நான் மதுரையிலேருந்து வந்தேன், திருமயம் இருந்தது. திருமயத்தில் ஒரு தகவல் கிடச்சிச்சு, அவருடைய மகனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊர் கண்ணனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்ணனூருக்கு நான் போகிறேன். சரி, அந்த கண்ணனூருக்கு நான் போகிறேன். கண்ணூரில் பார்க்கும்போது பெரிய ஏரி, கடல் மாதிரி ஒரு ஏரி, குளம், ஏரிக்கரை. அதில் 2 கோயில்கள் இருந்தது. ஒரு கோயிலோட பெயர் பாலசுப்ரமணியர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு நான் பின்னாடி வர்றேன். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது ஏஎஸ்ஐ எடுத்துட்டாங்க. ஏன்னா அது விஜயாலய சோழத்தேவருடைய புள்ள ஆதித்ய தேவர் காலத்தில் அவன் கட்டப்பட்ட கோயில். முருகன் கோயில் கட்டினதாக பிற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில். அந்த கோயிலில் வாகனம் எங்கேயும் இல்லாத வாகனம், எல்லாருக்கும் முருகனுடைய வாகனம் மயில் தான் சொல்கிறாங்க இல்லையா சார்? முருகனோட வாகனம் மயில்ன்றாங்க. ஆனால் அந்த கோயிலில் மயில் இல்லை, யானை தான் வாகனமாக இருக்குது. அது ஒரு பெருசாக சொல்கிறாங்க. அந்த கோயில் ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு அடுத்தது உள்ள ஒரு கோயிலுக்கு போனேன், பக்கத்தில் 300 மீட்டர் அதே ஊரில். அந்த கோயிலில் கவனிங்க சார், அந்த கோயிலை பார்க்கும்போது அந்த கோயிலோடையது அதில் அதிர்ச்சி அடைஞ்சு வண்டியை நிப்பாட்டிட்டோம். அந்த கோயிலை பார்த்த உடனே எனக்கு என்ன அதிர்ச்சி ஏற்படுதோ அதே அதிர்ச்சி உங்களுக்கு வரும், இவருக்கு வரும், யார் இறை நம்பர் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். காரணம், அந்த கோயில் அப்படி ரோட்டில், சின்ன ரோடு, ஒத்தையடி ரோடு, கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு திருமயத்து பக்கத்தில் இருக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டர் இன்னும் துர்வாரபுரமாக ஏதோ ஒரு புறம் இருக்குது, துர்வாசபுரமாக. அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் இருக்கலாம். என்ன விளக்கு கூட எங்களால் வாங்க முடியாமல் வெளியே தான் வாங்கிட்டு போனோம். அந்த கோயிலை பார்த்த உடனே அடித்தார் அவர் பிரேக். ஐயா இது என்னையா அது சொல்லி பார்த்துட்டு, எனக்கு உண்மையிலே தெரியாது அந்த கோயில் இருக்குது, சத்தியம். அது ஒரு பெருமாள் கோயில். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த கோயில் உடைஞ்சு தொங்குது. அந்த கோயில் உடைஞ்சு தொங்குது. திருப்பி சொல்கிறேன், உடைஞ்சு தொங்குது. அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இட் வாஸ் இன் ஸ்டேட் ஆஃப் அட்டர் டிஸ்ரெப்பேர். நீங்கள் கேட்பீங்களா அரசாங்கம், அந்த கேள்விக்கு தான் வர்றேன். இப்போ அட்டர் டிஸ்ரெப்பேர் அந்த கோயில். அப்போ அந்த கோயிலுக்கு மேலே வெஜிடேஷன், பெரிய மரம், கம்ப்ளீட்டாக நிழலை கொடுக்கறது மாதிரி சுற்றி இருக்க ஒழிய. ஆனால் அந்த கோயில் தின்னுக்கிட்டு இருக்குது டெய்லி. மரம் வேர்கள்லாம் தூக்கிடுச்சு. உள்ளே நாங்கள் போகும்போது இரவு ஆனதுனால விளக்கை வச்சுக்கிட்டு உள்ளே போனோம். அந்த ஊரில் ஒரு கார்பெண்டர் மிஸ்டர் கணேசன் வந்தார், வெளியூரில் வேலை பார்க்குற. அவர் உதவி பண்ணார். இன்னொருத்தர் லக்ஷ்மணன் காரில் உதவி பண்ணார். அந்த உள்ளே போய் பார்த்தா
நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, இந்த அறநிலையத்துறை தேவையா வேணுமா வேணாமா? அந்த கோயிலை பார்த்த அடுத்த செகண்ட் இந்த கோயில் இருக்கிறதுல நியாயமா இல்லையா? அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளோ டாக்ஸை போடுறாங்களே, வருடத்துக்கு எவ்வளோ டாக்ஸ் போடுறாங்கன்னு உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு தெரியாத உண்மை, 428 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க. புதுக்கோட்டையில் இருக்கிற ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ப்ளீஸ் லிசன். ஒரு பைசா கூட போடலைங்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் 428 கோடி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு 228 கோடி இந்த அரசாங்கம் போட்டிருக்கு. 2021 போட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த டீட்டெயிலை வெளியே அனுப்பாமல் வச்சுருக்கிறாங்க. இந்த 23, 22 எல்லாம் மொத்தத்தில் அவங்க போகிறது, கோயிலுக்குன்னு வரி போடுறது 656 கோடி ரூபாய் வரியை போட்டு வருஷம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கண்ணனூரில் உள்ளே போகும்போது அந்த கோயிலை பார்க்கும்போது இடிஞ்சு தொங்குது. சத்தியம் சத்தியம் சத்தியம். இடிஞ்சு தொங்குனாலும் பரவாயில்ல, உள்ளே போகும்போது அந்த புறாவோட அதெல்லாம் இருக்குது. உள்ளே போனால் ஷாக்கான பெருமாள் கோயில். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுற்றிட்டு வந்தோம். அப்போ தெற்கு கரையில் அந்த தேவகோஷ்டன் அந்த கருவறைக்கு தெற்க பார்த்தீங்கன்னா ஒரு தலை இல்லாத அதில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிறமொழி சொல் இருக்குல்ல, எதிரியோட மொழி. அந்த நம்ம எதிரியோட மொழியில் வந்து ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் டோர்சோம்பாக டார்சோம்பாக. அது முண்டோம் தமிழில் சொல்லக்கூடாதனால சொல்கிறேன். அது தலை இல்லாமல் இருக்குது, கை உடஞ்சிருக்கு, பாதி ஹாஃப் பரீட் அண்டர் தி சன். அது சிலை இருக்குது. அப்போ பண்ணும்போது ஊருக்கு உதவி வந்தவங்க கணேசன், லக்ஷ்மணன், இன்னொருத்தர் கார்பெண்டர் மிஸ்டர், ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களாம் லைட் அடிக்காமல் கொஞ்சோண்டு கல்வெட்டு இருக்குது, அதை படித்தா அந்த கோயிலோட பேர் வந்து இந்த கோயில் வந்து இங்கே புதுக்கோட்டை இருக்கிறவங்களுக்கு தூக்கி வாரி போடணும். இவ்வளோ பெரிய கோயிலை வளைச்சி வந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோயிலோட வரலாறு எனக்கு தெரியாது, ஏஜ் தெரியாது. இருந்தாலும் சோழர்கள் கோயில் சொன்னோம்னா இது அதுக்கு சொந்தக்கா தான். கண்டிப்பாக நான் சொல்கிறது பாலசுப்ரமணியர் கோயிலை சொல்கிறேன். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில்ன்றா. எது? அந்த பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலில் என்ன பேர் எழுதப்பட்டிருக்குன்னா விருதராஜ பயங்கர விண்ணகர் எம்பெருமான் போட்டிருக்கு. விருதராஜ பயங்கர விண்ணகர் எம்பெருமான் போட்டிருக்கு. ஊரில் யாருக்கும் தெரியல, வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லி தவறுதலாக சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தோம், கருவறைக்கு உள்ளே பார்த்தோம், விளக்கை ஏற்றணும். உள்ளே போய் பார்த்தா கருவறையில் 4 தெய்வ விக்கிரகங்கள் இருக்குது. பெருமாள் நிற்கிறாரு, பூமேதி, ஸ்ரீதேவி, அதுக்கடுத்தது ஒரு தெய்வம் இருக்கிறாரு, யாரும் தெரியலை. பின்னாடி ஒருத்தர் இருக்குது, மொத்தம் 5 இருக்கார், தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து கருவறைக்கெல்லாம் சின்ன கருவறை தான், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 2 மீட்டருக்கு கூட இருக்கலாம். அதுக்கடுத்தது அர்த்த மண்டபத்தில் 2 தெய்வ விக்கிரகம் இருக்குது. அதுக்கடுத்தது வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அதில் கருடாவில் ஓப்பனாக இருக்குது. மேலே இருக்கிறதுலாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கூரை இடிஞ்சு விழுந்து. இப்போ ஒரு 12 தூணு நிற்கிது. தலை இல்லாத ஒரு சிலை உள்ளே நிற்கிது. டோட்டலாக லைட் இல்லை, விளக்கு இல்லை, வழிபாடு கிடையாது, போர்டு கிடையாது. யாரையாவது ஓசியில் சொன்னால் கூட இந்த சிட்டி சிவில் பேங்காக ஏதோ ஒரு பேங்க் இருக்குது, அவங்க போர்டு போட்டுருவாங்க. ஓசியில் தான் பண்ணுறாங்க. இதுக்கு வேண்டிய பணம், எல்லா பணமும் இல்லை. அறநிலையத்துறையில் 656 கோடி ரூபா வரி வாங்கிக்கிட்டு எல்லாம் சிட்டி சிவில் யூனியன் பேங்க்னு போட்டிருக்கோம். இதில் தான் தப்பிச்சுக்கிச்சு. எல்லாம் கும்பகோணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிட்டி சிவில் பேங்க் அவங்க தான் போட போடுறாங்க. அவங்க செலவழிச்சு அதை போடுறதுக்கு கூட இந்த அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இருக்க துறைக்கு யோகிதை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன் குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு பாருங்கள். ஒன்றுமில்லாத ரூபாயை போடுறது கூட அவங்களுக்கு பொருந்தும். ஆனால் இங்கே கோயில் அடிஞ்சு தொங்குது. உள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய, நான் அந்த துறையில் இருந்ததுனால குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபாய்க்கு குறையாத தெய்வ விக்கிரகங்கள். இப்போ நான் வெளியில் கொண்டதுனால எந்த நேரத்தில் திருடு நடக்கலாம். இல்லை, வெளியே கொண்டு வந்துடுறேன், நீங்களும் வெளியே கொண்டு போயிடுறீங்க. அப்போ இது யாருக்கு போய் சேரும்? நல்லவங்களுக்கும் போய் சேரும், கெட்டவங்களுக்கும் போய் சேரும். கெட்டவங்களை பிடிக்கிறதுக்கு வேண்டிய அதிகாரிகள் இப்போ ஆக்டிவாக இல்லை. அடல்விக் சைடெல்லாம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் அதனால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஏதாவது சில நேற்றுக்கே நான் மெயில் போட்டேன் சார், சீஃப் செக்ரட்டரிக்கு இல்லை, சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் உதயச்சந்திரன், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப சின்சியராக அவர், எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும், கொஞ்ச நாள் தான் பழக்கம் அவருக்கு. அவருக்கு நான் மெயில் போட்டு ஏதாவது திருட்டு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க சார், ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா அந்த கோயிலில் நான் அந்த பர்டிகுலர் ஈஓவை அக்யூஸ்டாக போட்டு தான் நான் ரிப்போர்ட்டே கொடுப்பேன். இல்லைனாலும் கொண்டு போய் கண்டிப்பாக ஈஓவை அக்யூஸ்டாக போடுவேன், ஜாயின்ட் கமிஷனர் அக்யூஸ்டாக போடுவேன். ஏன்னா வெளியே வந்துருச்சு. இப்போ வெளியே சொல்லி இன்றைக்கி நைட்டு கூட ஆளை போடலாம். நைட் வாட்ச்மேன் கிடையாது, டே வாட்ச்மேன் கிடையாது, ஒரு சோலார் லேம்ப் போடலாம், அது இல்லை, விளக்கு இல்லை, காம்பவுண்டுன்னா என்ன, வால் ஆஃப் என்க்ளோஷர் கிடையாது. உள்ளே வந்து தெய்வ விக்கிரகங்கள் அப்படியே இருக்குது. விஜயாலய சோழத்தில் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கருவறையை தவிர்த்து 6 உபதெய்வங்கள் இருக்குது, சந்நிதி. அதில் இருக்கிறதெல்லாம் மெட்ராஸில் புதுக்கோட்டை மியூசியத்தில் கொண்டாந்து வச்சுருக்கீங்க. மியூசியத்தில் வைக்கிறதுக்கு அவர் சிலையை செஞ்சார் அவர், பாவம். ஸோ இதனால் இது ஒரு கோயிலை முடித்தேன் சார். இந்த கோயிலை அட்டன் பண்ணுறது இப்போ எனக்கு வேண்டியது. அரசை நான் நம்ப முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நம்ப முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நம்ப முடியல. என்ன காரணம்னா, ஏஎஸ்ஏ மேலே ஒரு எண்ணெய் இருந்தது, அவங்களாம் நல்லா பண்ணுவாங்களோன்னு ஒன்று இருந்தது. நேற்றுக்கு இந்த கோயிலை பார்த்த பிறகு
இந்த கோயிலுக்கு அடுத்த கோயில் பாலசுப்ரமணியர் கோயில் இருக்குது. அது உண்மையான பேர் பாலசுப்ரமணியர் கோயில் இல்லை. என்னென்னா கல்வெட்டில் உள்ளே போய் பார்க்கும்போது, மறைஞ்சிருந்த கல்வெட்டில் பார்க்க போகும்போது, அந்த கல்வெட்டில் 2வது லைனில் வந்து சுப்ரம்மன் இருக்குது வார்த்தை, அதுக்கடுத்து அழிஞ்சிருச்சு. 5வது லைனில் வந்து ஜாயின் பண்ண போகும்போது 2வது பாட்டில் வரும்போது பிரம்மண்ய தேவர் அப்படின்னு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா சுப்பிரமணிய தேவர்னு சொல்லி தேவர்னு சொல்கிறாங்க. ஐயாவுக்கு பேர் சுப்பிரமணிய தேவர் சொல்லி ஐயாவுக்கு பேர் கல்வெட்டில் இருக்குது. ப்ளஸ் கட்டினவன் கோயில் பேரையும் இதில் கோவி ராஜகேசரி வர்மன் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் சார். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இரவில் அந்த கோயிலில் உள்ளே இறங்கினாங்கன்னா, எந்த கோயிலில் சுப்பிரமணியர் கோயிலில் இறங்கினாங்கன்னா அந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா கேட் இருக்குது. கேட்டில் வந்து சாதாரண இரும்பு கம்பி உட்டில் போட்டிருக்கு. அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பெண்டர் வந்து 3 நிமிஷத்தில் அகட்டிடுவாங்க. அகட்டினாங்கன்னா மூலவர் தூக்கிடலாம். இன்னொரு மூலவர் இருக்கார். பிரம்மன் சிலை ஒன்று இடிஞ்சு போய் கிடக்கு. உள்ளேருந்து உள்ள கரையிலேருந்து எடுத்திருக்கா. கோயிலுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட பிரம்மன் ஐடல் வந்து அதோட வயது 1173 வருடம். அப்படி அவ்வளோ ஆன்டிக்விட்டி அது. அந்த தெய்வத்தை தரையில் போட்டு வச்சுருக்காங்க. அர்த்த மண்டபத்தில் உள்ள பூட்டு வந்து 450 ரூபாவில் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஏஎஸ்ஐ காரணம். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் ஏஎஸ்ஐ வந்து கோயிலோட மெயின்டெனன்ஸ் தான் ஒழிய கோயிலோட வழிபாடு ஹெச்ஆர்என்சி தான் பண்ணணும். 656 கோடி ரூபா சாப்பிடக்கூடிய பெரிய கொலகாரங்களை மாதிரி அவங்க அதை காட்டிலும் மோசமானவங்க. அவங்க 656 கோடி அவங்க வாங்குறவங்க. ஒரே ஒரு பூஜை நடக்குது. அந்த அர்ச்சகருக்கு சம்பளம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ மாதத்துக்கு 250 ரூபான்றாங்க. யாரோ ஒரு கோயிலேருந்து வந்து அவர் பண்ணுறார். இந்த இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். இதுக்கு அடுத்தது இந்த 7 கோயிலை வந்து பார்த்தேன். ஏனாதியில் ஒரு கோயில், ஏனாதியில் முத கட்டப்பட்ட கோயில் ஒன்று. அதுக்கடுத்து திருப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. உங்களுக்குலாம் தெரியாது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டரில் இருக்குது. 15 கிலோமீட்டர் கீரனூரில் இருக்குது. அங்கேயும் அவர் கட்டியிருக்கார். பார்த்த உடனே தெரியுது அவருடைய கோயில்னு சொல்லி. அதில் ஒரு கோயில், அந்த கோயில் ரொம்ப மன வருத்தம். 2வது திருப்பூர். 3வது வந்து பனங்குடின்னு ஒரு இடம். அதில் கொஞ்சம் ஏஎஸ்ஐ கண்ட்ரோலை எடுத்துட்டா அந்த கோயிலோட பேர் வந்து அகத்தீஸ்வரன் சொல்கிறாங்க. அது தவறு. கல்வெட்டு பிரகாரம் பனங்குடி பரமேஸ்வரர் அப்படி தான் போட்டிருக்கு அதில். அந்த கோயிலில் வாசப்படியில் இருக்கிற கருவறைக்கு ஏற்றப்போல விளக்கமாறு, அப்புறம் பானை, மம்பட்டி இதெல்லாம் உள்ளே போட்டு வச்சு லாக்கு போட்டு வச்சுருக்கிறா. கோயிலுக்குள்ளே வச்சுருக்கா. இங்கே வந்து இருக்கிற ஈஸ்வரன்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் ஈஸ்வரன். இவரெல்லாம் பின்னாடி தான் நிற்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒன்றும் இல்லாமல் கேட்பாரற்று அங்கே கிடையாது பனங்குடி. அதுக்கடுத்து களியாப்பட்டிக்கு இவரையும் நான் கூட்டிகிட்டு போனேன். களியாப்பட்டி போட்டால் சிவனடியார்னு ஒரு ஆள் இருந்தால் அதை பார்த்தா செத்தே போயிடுவாங்க. அப்படின்னா லிங்கத்தை திருடிட்டு போயிட்டாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வத்தை லிங்கத்தை தூக்கிட்டு போய் நான் சத்தம் போடுறேன் சார். பக்கத்துலேயே வரும். நான் இவ்வளோ நாள் சத்தம் போடுறேன். டோன்ட் வரி. கொஞ்சம் கை வலிக்குது, சீக்கிரம் முடிச்சு. அந்த களியாப்பட்டியில் லிங்கத்தையே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த லிங்கத்தை தூக்கிட்டு போட்டு உடஞ்ச தட்சிணாமூர்த்தியை தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த கோயிலில் வந்து போர்டு போட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐ நான் எடுத்துட்டேன்னு சொல்லி 2010 எடுத்திருக்கான். ஏஎஸ்ஐ வந்து அதை பார்த்த உடனே இவெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக, இவங்களுக்கு ஒரு அதிகாரி தேவையா, இவெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. நல்லா கவனிங்க. ஏஎஸ்ஐயோட போர்டை பார்த்து அதை பாதுகாக்கப்பட்ட சின்னன்றான். போர்டு மட்டும்தான், அது துருப்பிடிச்சிருக்கு. லிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவன் என்ன சொல்லுவான், நான் இருக்க போதே லிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி இல்லை, லிங்கம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது உள்ள லிங்கத்திற்கு 4 நந்தி சிலையை தூக்கிட்டு போயிட்டானுவ. அர்த்த மண்டபத்தினுடைய பேஸ் சுவர்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கல்வெட்டுகள் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எக்கச்சக்கம். ரொம்ப முக்கியமான கோயில். களியாப்பட்டி மன வருத்தத்தை கொடுத்தது. அதுக்கடுத்து திருப்பூருக்கு போகிறோம். இருங்க சார். அதுக்கடுத்து திருப்பூருக்கு போகிறோம். திருப்பூர் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேலே இருக்கிற விமானத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, சிகரத்தை தூக்கிட்டு போயிட்டானுவ. உள்ள லிங்கம் மட்டும் ஐயா இருக்கிறார். பக்கத்தில் பிற்காலத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு கட்டப்பட்ட அம்மன் கோயில். அது சிகப்பு கலர் ஸ்டோனில் இருக்குது. அந்த அம்மனை கொண்டு வந்து கருவறையில் அர்த்த மண்டபத்தில் வச்சுருக்காரு 2. அதுக்கு அடுத்தது விரலும் ஆனால் விராலியூர் தான் அர்த்தம். அந்த விராலியூர் மாதிரி தான் விராலியூர் மலை, உங்கள் விராலி மலை. அங்கே இருக்க பூமீஸ்வரர் கோயில் இதே நிலமை. அப்புறம் விசாலூர்னு ஒரு கோயில் போனால் கொஞ்சம் மன திருப்தியை கொடுத்துச்சு. காரணம், அதுக்கு அந்த கோயிலை கட்டின விஜயாலய சோழத்தேவர் கட்டின பிறகு அடுத்த ஒரு மண்டபத்தை கட்டி, அப்போ விஜயநகர பேரரசு நாயக்கர் வர்றாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்க பிரமாதமாக அவுட்டர் காம்பவுண்ட்லாம் கட்டிக்கிட்டு ஓரளவுக்கு வச்சுட்டு அவருடைய சிலை ஒன்று, நாயக்க மன்னருடைய சிலை ஒன்று உள்ளே அங்கே இருக்குது. இதுதான் சார் இது சம்மந்தமாக முந்தானத்துக்கு நான் சீஃப் செக்ரட்டரிக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன். சிஎம் செக்ரட்டரி ஒன்று அவர் தான் என்ன செய்கிறாரு, கமிஷனர் ஸ்டேட் ஆர்கியாலஜி, அவருக்கு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் மினிஸ்டர் ஃபார் கல்ச்சர் டெல்லிக்கு ஷேகாவத்துன்னு யாரோ ஒருத்தருக்கு, இவங்களுக்கெல்லாம் எழுதி முதல்ல நீங்கள் ஒன்றும் பெரிய கிளிக்கலாம் வேணாம். ஏசியாவில் எடுக்கப்பட்ட கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஏசியாவில் கண்ட்ரோல் இருக்கோ ஒரு சோலார் லேம்பை போடு. முதல்ல ஒரு சோலார் லேம்பை போடு. மடத்தை போட வேணாம், மக்களோட வரி பணத்தில் போடு. 2வது, கோயிலோட கேட்டை உடச்சி எடுத்துட்டு 32 mm பிரைட் பாரில் கேட்டு போடு. லாக்கு 250 ரூபா 350 ரூபா லாக் போடாத. தலையில் விஷயம் இல்லாத ஆள் மாதிரி செய்யாத. டிஸ்க் லாக்கு 1500 ரூபாய்க்கு இருக்குது, அந்த மாதிரி லாக்கை போடு.
இதுக்கு அடுத்தது அவுட்ரு வால் ஆஃப் என்க்ளோஷர், மதில் சுவரை கட்டு, கேட்டு போடு. இது போக பகலில் ஒரு வாட்ச்மேனை போட்டு, இரவில் ஒரு வாட்ச்மேனை போட்டு, எல்லா கோயில்களுக்கும் சின்னன்னு சொல்கிறாங்க இந்த ஏஎஸ்ஐக்காரங்க. அவங்க கேட்டால் சார் சட்டம் அப்படின்றான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்போ மகாராஜா புதுக்கோட்டையில் இருக்காருன்னா அவருடைய அரண்மனை தான் சின்னம், அதை கோயிலை கும்பிட முடியாது. ஆனால் கோயிலை நீங்கள் சின்னன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பானது. அது ஒரு வழிபாட்டு தலமாக ஏற்கனவே இருந்தது, இப்போ திருப்பி கொண்டு வரணும். அப்போ ஒரு அர்ச்சகரை போடணும், அவருக்கு சம்பளம் முக்கியமாக. ஒரு நாளைக்கு 400 ரூபா போட்டால் போதும், முன்னாங்க 12,000 ரூபாய்க்கு வந்துருவாங்க. இதுக்காக தான் சார் வந்திருக்கேன். மொத்தத்தில் அறநிலைத்துறையும் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு அத்து போச்சு. எப்போ இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட கோயில்களை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக புதுக்கோட்டையில் 7 கோயில் இருக்குது. 7 கோயிலில் திருப்தியாக இல்லை அப்படின்னா 100க்கு 100 திருப்தி எந்த அளவுக்குன்னா 90 விழுக்காடு இல்லை. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு கேளுங்க. ஏஎஸ்ஐக்கு ஒரு வருஷத்துக்கு 2023 அந்த நிர்மலா சீதாராமன் அந்த மினிஸ்டர் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,00,000 லட்சம் கொடுக்குறாங்க, 1000 கோடி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 300 சொச்சம் கோடியை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 8 லட்சம், மொத்தம் 1308 கோடி ரூபாயை கொடுக்குறாங்க. இப்போ போன வருஷம் அதே அம்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000 கோடி 279 லட்சம். அதுக்கடுத்தது 97 1000 கோடி 279 கோடி. அதுக்கடுத்தது 97 லட்சம். அப்படின்னா 1273 கோடியை கொடுத்துருக்காங்க இவங்க. இல்லை சார், த்ரூ அவுட் இந்தியாவுக்கு. ஆனால் அப்படி கேட்க இல்லை, அப்படி சொல்கிறத காட்டி இன்னொரு வார்த்தை கேட்கணும். தமிழ்நாடு ஏரியா வச்சு இதை கேட்கக்கூடாது. உங்கள் கேள்வி சரியில்லை, நல்ல கேள்வி. ஏரியா வச்சு கேட்கக்கூடாது, எத்தனை சின்னங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை கேட்கணும். அப்போ எத்தனை சின்னம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3579 சின்னம், அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ கோடி அப்படின்னா உங்கள் புதுக்கோட்டைக்கு நாமம் சொத்துரத்தில் இருங்க சார். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது, இங்கே நல்ல கேள்வி இருங்க. இங்கே நான் வந்திருக்கிறது என்னென்னா சார், உங்கள் மாவட்டத்துக்கு நான் பேசுகிறோம். உங்கள் மாவட்டத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட கோயில் ரோட்டில் தொங்குது, விளக்கு இல்லை. நல்லா கவனிங்க, விளக்கு இல்லை. ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு யோகிதை கிடையாது, அர்ச்சகர் கிடையாது. இப்போ மினிஸ்டர்லாம் வாய்கிலேயே பேசுகிறாங்க, பழைய மினிஸ்டர் வாயில் இருக்கு. ஆக்சுவலாக இவங்களெல்லாம் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு சட்டப்படி நடவடிக்கைனா இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே பிடிச்சி போடணும். வேறு வழியே இல்லை. ஆனால் போகிறதுக்கு ஆள் இல்லை, போடுறதுக்கு ஆளே வழியே இல்லவே இல்லை. என்ன பண்ண முடியலை அவங்களால, வேறு வழியே இல்லாமல் தான் வந்திருக்கு. அதுக்காக தான் இதே மாவட்டத்தில் இந்த மாதத்தில் எண்டில், இந்த மாதம் எண்டோ அல்ல அடுத்த மாதத்தில் ஆரம்பத்தில் நான் ஒரு எல்லா இந்து இயக்கங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு ஆன்மீக லெவலில் பேசி என்ன பண்ணணும் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பேசுறதுக்காக உத்தேசிச்சு வச்சிருக்கேன். இனிமேல் கேளுங்க சார் கேள்வி. சார் இருங்க சார், ஒவ்வொரு ஆளாக வாங்க சார். சரி சரி எடுப்பா சார், இருக்கு சார். பெட்ரோலை ஊட்டி வெளியில் போட்டுருக்க, நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது குற்றம் தான். எடுப்பாங்க, எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு அவன் போலீஸ் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து நாளைக்கு மாட்டிக்கிடுவான். எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. லூசும்பாக வழக்கம் போல் லூசு பயமா. லூசுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்ட? கவர்மெண்ட்டோட இருக்கக்கூடிய சைக்காட்டிஸ்ட்டை வாங்கணும். அது வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் நெருக்கடி பண்ண. அடுத்த கேள்வி சார், அப்படியே வாங்க. இருங்க சார், அப்படியே வாங்க சார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். இருங்க சார். பழச கேட்க வேணாம். பழைய காலத்து சின்னங்கள், புராதன சின்னங்கள், அந்த சிலைகள் குறித்து சம்பந்தமான ஆய்வு பண்ணி ஒவ்வொன்றா வெளிக்கொண்டு வந்துருக்கீங்க. நீங்க கொண்டு சொல்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தமிழக அரசு காதல வாங்கின மாதிரியே தெரியல. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இப்போதைக்கு இருக்காங்க. நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க சார்? அவங்க எடுக்காம இருக்கிறதுக்கு சார் கோயிலுக்கு எதிரானவர்கள். கோயிலுக்கு இது ஒரு உண்மையை சொன்னால் நீங்கள் என்ன செய்வாங்க? பிஜேபி அப்படிலாம் சரிங்க. நேர்மையாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் மனசில் ஒரு செகண்டு, அடுத்த நிமிஷம் நீங்கள் நேர்மை இல்லாத ஆளாகிருங்க. 38,658 கோயிலை நான் ஆட்சி செய்வேன் என் மினிஸ்டரை வச்சு. ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன். எப்படி நல்ல கவனிங்க. 38,658 கோயிலை நான் கண்ட்ரோலில் வைப்பேன். எப்படி வைப்பேன்? ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது, அந்த கோயிலை நான் விட மாட்டேன்றாரு சார். இதெல்லாம் யாருக்கும் தெரியல. இந்துக்களுக்கு இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வர்ற கோயிலை கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சீஃப் மினிஸ்டர். அதுக்காக இவரை மட்டும் சொல்ல முடியாது. பழைய சீஃப் மினிஸ்டர் அவர் யார்? மிஸ்டர் எடப்பாடி. அவரும் விட மாட்டேன்றார். 14 ரூபா வருவார் சார். அதை விட மாட்டேன் சார். என்ன காரணம்னா, பொதுமக்களுக்கு நான் ஒரு படம் போடுவேன் ஸ்டாலின்கிட்ட, ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒரு படம் போடுவார். எங்க லெஜிஸ்லேச்சரில் எப்படி நாங்கள் 38,000 கோயில்களை ஆட்சி செய்யணும்னா அதில் 34,000 கோயிலுக்கு 14 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம். வெக்கம் இல்லை உங்களுக்கு? அதை எடுக்கலாமா? நல்லா கவனிங்க. அதை எடுக்கலாமா? 14 ரூபான்னா
திரி போட முடியாது, விளக்கு போடும்போது எண்ணெய் போட முடியாது, ஊற்றுறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்படி கிடையாது, அவருக்கு வயிறு இருக்குது. அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு 250 ரூபா வரி போடுறாங்க வருஷத்துக்கு. ஸோ ரொம்ப உச்சக்கட்டம் சார் அதுக்கு அடுத்தது சார். அதனால அரசாங்கத்தை நம்ப முடியாது சார். 2 அரசாங்கமும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வரின்னு உங்களுக்கு தெரியலையே, பிரஸுக்கு எந்த பிரஸுக்குமே தெரியாமல் போச்சு. 428 கோடி ரூபா வரி போட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவா? ஸோ நிர்வாக வரின்னு ஒரு வரி போடுறாங்க. நிர்வாகத்துக்குள்ளே கணக்கு வருமா? கணக்கு தனியாக இருக்குமா சார்? சொல்லுங்கள் சார், தலையாட்டினா இல்லை சார். நிர்வாகத்துக்குள்ளே கணக்கு உள்ளே வருமா? தனிக்கே கணக்கு வருமா? இல்லை தனிக்கே வெளியே வருமா சார்? அந்த ஒருத்தர் தான் சொல்கிறேன், நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க சார். நீங்களும் நிர்வாகத்துக்கு உள்ளே வந்தால் மொத்தத்தில் நீங்கள் வரி போடுறது நிர்வாக வரின்னு போடுறீங்களா? அது முடிஞ்சு போச்சு இல்லை. இந்த நிர்வாக வரி போக தணிக்கை வரி அப்படின்னு சொல்லி அது ஒரு 228 கோடி ரூபா போடுறாங்க. பழைய கவர்மெண்ட்டு எடப்பாடி போட்டது 220 கோடி. இதெல்லாம் கேட்க ஆள் இல்லை சார். நீங்களே கேட்க மாட்டீங்க, என்னையே தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிடுறேன். யாரெல்லாம் சிஎம் வரணும் ஆசைப்படுற அவங்களாம் அவங்கள கொதறணும். மிஸ்டர் ஸ்ரீமான், மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்டர் அன்புமணி, அப்புறம் வேறு யாரெல்லாம் ஹேமலதா, பிரேமலதா மேடம், இவங்கெல்லாம் கொதறணும் கவர்மெண்ட்டை. இவ்வளோ வரி போடுறியே, அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுற? ஆடிட் வரின்னு போடுறிய. நீங்களாம் மனுஷனா அப்படின்னு கேட்குறது அவங்க கேட்கணுமா? நான் கேட்கணும் சார். அப்போ யார் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் கேட்கணும். நீங்களும் கேட்கணும், அவங்களும் கேட்கணும். அதுக்கு அடுத்தது சார், மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்காங்க சார்? எந்த நிதின்னு சொல்ல வேணாமா சார்? அறநிலையத்துறை ஸ்டேட் சப்ஜெக்ட் அது கொடுக்க மாட்டாங்க சார். ஆர்கியாலஜிக்கு சார் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான எக்ஸாக்ட் பேர் 1000 கோடி 279 கோடி அப்புறம் 97 லட்சத்தை 2004 கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் தமிழ்நாட்டுக்குன்னு பிரிக்க மாட்டாங்க. அதை தான் சார் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளலை. சின்னங்களுக்குன்னு கொடுப்பா. அந்த சின்னம் 3500 சின்னங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எவ்வளோ அப்படிங்கிற கணக்கு எனக்கு தெரியல சார், சொல்ல தெரியல. 10 நிமிஷமா நீங்கள் இந்த கோரிக்கைகள் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னீங்க. இதில் வந்து பாதி வந்து ஏசிஏ கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன செய்ய முடியும்? நல்ல கேட்க. அதாவது ஏசிஐ மேலே தான் குறை சொல்கிறேன் சார். எப்படின்னா இந்த 7 கோயிலை மட்டும் யார் சோழ பேரரசு அடிக்கோல் போட்ட விஜயாலய சோழத்தேவரால் கட்டப்பட்ட கோயில் 18, உங்கள் மாவட்டத்தில் 7. அந்த 7ம் டோட்டலாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? விளக்கு இல்லை. முதல்ல சோலார் லேம்ப் போடணும், அது இல்லை. அவுட்ரு வால் ஆஃப் என்க்ளோஷர் இல்லை. அதுக்கு அடுத்தது கோயிலுக்குள்ள பூட்டெல்லாம் 250 ரூபா பூட்டை போடுறான். 2வது அன்றாட தினக்கூலின்னு சொல்லி 450 ரூபா போட்டு ஒரு ஆளை நியமிப்பாங்க, அது இல்லை. இருக்கிறவன் ஆளை காணாம். ஒரே ஒரு கோயில் நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடுன்னா அந்த விசலூர் அப்படிங்கிற ஒரு கோயிலில் இருக்குது. அங்கே ஓரளவுக்கு திருப்தியாக கோயில் வந்து மிகப்பெரிய கோயிலாக பின்னாடி நாயக்கர்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனால இருக்குது. மிச்சம் எல்லாமே மன வருத்தத்தோடு தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அறநிலையத்துறை என்ன பண்ணணும்னா மினிஸ்டர் அப்புறம் அதோடைய செக்ரட்டரி முதல்ல அவங்க பொதுமக்களுக்கு முன்னாடி வந்து தலையை அவமானத்தில் குனியணும். என்ன செய்யணும்? முதல்ல நீ நடவடிக்கைலாம் செய்ய வேணாம், முதல்ல பொதுமக்கள் மட்டும் வேணாம், அது பாலிடிக்ஸ் ஆகிடும். இறை நம்பிக்கை யார் இருக்காங்களோ அவங்க முன்னாடி வந்து அவர் அப்படி இல்லைன்னா வந்து சொல்லட்டும், அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்லட்டும், கிழிச்சிருவேன், நாராக எடுத்துருவேன். சார் நான் நாட் அ பாலிட்டிஷியன், எனக்கு அஜெண்டா கிடையாது. ஏற்கனவே லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்டீங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ தெரிஞ்சு போச்சா? இன்னும் மண்டையை போடும்போது இன்னும் தெளிவாகிடும் உங்களுக்கு. நான் அஜெண்டாவில் இல்லை. அதனால் பேக்ரவுண்ட் இப்போது நான் திருப்பி சொல்ல விரும்பலை. 2 நாளாக 3 நாளாக இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், யாருக்கும் தெரியாது. சத்தியமாக சார், இரவுலலாம் கோயிலுக்கு போகிறேன். நேற்று அந்த களியாப்பட்டிக்கு போனதெல்லாம் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. உள்ளே 2 கிலோமீட்டருக்கு உள்ளே போய் கோயிலை வச்சுட்டு, அந்த காலத்தில் முக்கியமாக இருந்திருக்கு, மாறிடுச்சு. விசாலூர் கோயில் அப்புறம் திருப்பூர் கோயிலுக்கு போகிறோம், மன வருத்தம். எல்லாத்தையும் மொட்டையை போட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டா. இத்தினோண்டு தான் நான் சொல்கிறதெல்லாம் சின்ன. பட் ஏஜ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரம் சொல்லி பெருசாக நீங்கள் சொல்லி பேசிக்கிட்டீங்கல்ல, அந்த கோயில் இந்த நான் சொல்கிற 7 கோயிலும் சுண்டக்கா. சொல்லுங்கள், அந்த கோயில் நான் சொல்லக்கூடிய 7 கோயிலுக்கும் சுண்டக்காது. ஏஜில் மூத்த எடுத்தது. இதெல்லாம் போக ஒரு கோயிலை பற்றி நான் சொல்லலை, அது சொல்லியே ஆகணும். என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் இந்த கோயிலில். அதாவது நார்த்தமலைக்கு நாங்கள் போனோம். நாற்றமலைன்னு சொல்கிறாங்க, நகரத்தார் மலைன்னு சொல்கிறாங்க சார். அதை ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பாண்டியர்கள் காலத்தில் ஒரு மண்டபம் கட்டியிருக்கா பின்னாடி. அந்த மண்டபத்துக்கு கீழே எழுத போகும்போது மட்டும் என்ன எழுதியிருக்கா? தெலுங்குகுல கால நகரம் அப்படின்னு வந்திருக்கு. தெலுங்குகுல கால நகரம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்போ சொல்கிறேன், அந்த நாத்தமலைக்கு நாங்கள் போய் பார்க்க போகும்போது ஒரு தவறான உங்கள் புதுக்கோட்டை கெசட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு, அதில் ஒரு தவறான கருத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொண்டு போகலாம். KR வெங்கட்ராமன் யாரோ ஒரு எழுதியிருக்காரு, முழுக்க தவறானது. அவர் என்ன செய்கிறாரு, விஜயாலய சோழீஸ்வரங்கிற ஒரு சிவன் கோயில் எந்த கோயிலை சொல்கிறாருன்னா, விஜயாலய சோழீஸ்வரங்கிறது ஸ்ட்ரக்சரல் ஸ்டோன் டெம்பிள். அப்படின்னா சார், கல்லை வெட்டி எடுத்து கட்டுறது ஸ்ட்ரக்சரல் ஸ்டோன் டெம்பிள். மலையை குடைஞ்சா அது குடகு கோயில். அந்த 2 இருக்குது. மலையை குடைஞ்சி 2 கோயில் வச்சுருக்கா. இவைகள் 2மே 7வது செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயில்கள். 7வது செஞ்சுரினா 600லேருந்து 700க்குள்ளே திருஞான சம்பந்தர் அப்பர் அவர்கள் பீரியடில் கட்டப்பட்ட ஒரு கோயில். ஒன்று வந்து
சமணர் குடகுன்னு இருக்குது, அது பேர் சமணர் குடுகு. அதை நம்ம வைணவர்கள் எல்லாம் செஞ்சாங்க, ஒரு வேலையை காட்டி அதை பெருமாள் கோயிலாக மாற்றி பெருமாள் சிலையெல்லாம் வச்சு பின்னாடி மண்டபம்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சிடுறாங்க. அதுக்கு நேராக தெற்க பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பளியிலி ஈஸ்வரம். அந்த பளியிலி ஈஸ்வரத்தை KR வெங்கட்ராமனா யாரோ ஒருத்தர் யார் தொகுத்தாரோ, அந்த புதுக்கோட்டை கெசெட்டர் யார் தொகுத்தாரோ தவறாக எழுதிட்டார். அதைத்தான் விஜயாலய சோழீஸ்வரன் சொல்கிற கிடையவே கிடையாது. அந்த கோயில் கட்டினவங்க பெயர் எழுதுகிறேன் இங்கே. முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஊரில் வந்து முத்தரையர்னு ஒரு பெரிய தமிழ் குடி வாழுது. நான் கேள்விப்பட்டேன், முத்திரையர்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சோழ பேரரசை மட்டும் சொல்லிக்கிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த விஜயாலய சோழீஸ்வரத்தை கட்டினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் சட்டன் பளியிலி. அதாவது 2ஆம் நிர்பதுங்க வர்மன் காலத்தில், அது 856 நல்லா கவனிங்க, 856 896 கட்ட. அப்படின்னா விஜயாலய சோழத்தேவர்களோட 2 பேர் ஏக காலத்தவனும், 2 பேர் சண்டை போட்டுக்கிற டைம். அவங்க காலத்தில் பளியிலி ஈஸ்வரத்தை கட்டினவன் யார் பேருன்னா சட்டன் பளியிலின்னு சொல்லி போட்டு கட்டிட்டு அவருக்கு ஒரு மக இருக்கா. அந்த மகளுக்கு பேர் பளியிலி சிறிய நங்கை அப்படின்னு கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்யறா, அந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு மண்டபம் கட்டி ரிஷபம் நந்தியை வச்சு, நந்திக்கு ஒரு மண்டபம் வச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு என்னத்தை வச்சிருக்கா, அந்த இது பலிபீடத்தையும் வச்சிருக்கிறா. அவளுடைய வீட்டுக்காரன் பேரையும் அதில் எழுதியிருக்காங்க, மீனவன். அப்புறம் தமிழ் அடியாரையன் என்ற மல்லன் ஆனந்தன் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. இதில் சத்தியம். ஸோ இவங்களுக்கு முத்திரையர்களுக்கு ரொம்ப முக்கியமான, அவங்க அந்த கோயிலுக்கு போகணும். எல்லாரும் அவங்களுடைய முன்னோர்களால் கட்டப்பட்ட ஈஸ்வரன் கோயில் அந்த பளியிலி ஈஸ்வரத்துக்கு போய் வாரம் அதை சிறப்புப்படுத்தணும், விளக்கை ஏற்றணும், பெண்கள் எல்லாம் அங்கே போகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோயில் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. செருப்பை போட்டுக்கிட்டு போகிறானுவ வெளிநாட்டுக்காரங்க. யாரெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களோட வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, உங்கள் ஊருக்காரங்க வெளிநாட்டில், அவங்களாம் அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக செருப்போடு வந்து நான் சத்தம் போட்டு வெளியே விரட்டி விட்டேன் நான் அங்கே. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வழிபாட்டு தனம். கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், சின்னன்னு சொல்கிறான். சின்னன்னு சொல்ல முடியாது. புதுக்கோட்டை மகாராஜோட பங்களா இட் இஸ் சின்னம். இது வந்து இது வந்து முன்னாடியே வழிபாட்டு தலமாக இருந்தது. நீ எடுத்துருக்க. அப்போ HRNC-காரன் உள்ளே வரணும், உள்ளே வந்து பூஜை பண்ணணும். விட்டுட்டு ஓடி போயிட்டான். HRNC-காரன் ஓடியே போயிட்டான். ஒரு விளக்கு கூட எடுத்துறதில்ல. மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாய். HRNC மாதிரி எந்த அஃபிஷியலும் பேச மாட்டார். இந்த மினிஸ்டர் போன மினிஸ்டர் பேசுகிறதே கிடையாது. அந்த ஆள் நல்லவர்னு சொல்லிட்டாங்க. அவர் அமைதியாக இருந்து மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டார். 75 இயர்ஸாக கூத்தடிக்கிறாங்க நம்மளுடைய இந்து கோயில்களை. யாராவது ஒரு ஆள் சண்டை போடணும் சார். சண்டை போட்டு வெளியே ஒன்று. அதுக்காக தான் சார். அதுக்கேற்ற கேள்வி சார். சொல்லுங்க சார், வாங்க முன்னாடி வாங்க சார். இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்க. இது கோயிலுக்காக தான் சார், பாலிடிக்ஸ் இல்லை. கோயிலுக்காக மட்டும்தான். கோயிலை காப்பாற்றுறது யார் இருக்கா? நீங்களே கேள்வி கேட்க முடியும். என்ன எப்படி கேள்வி கேட்குறாள்? ஒரு மினிஸ்டர் வந்தா சட்டையை பிடிச்சி கேட்கணும், பயந்துக்கிறீங்க. என்ன காரணம்? உங்கள்கிட்ட பொய் கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவான்றீங்க. இல்லை, பொய் கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவான்னு சொல்கிறீங்க, பயப்படுறீங்க சார். அப்படிலாம் பொய் கேஸ்லாம் போட முடியாது சார். இந்த அமைப்புகளை கூப்பிட்டு என்ன நோக்கத்துக்காக சார்? இப்போ தான் திருப்பி சொல்கிறேன், கோயிலுக்காக. ஆன்மீகம்னு சொல்கிறேன், அரசியல் அல்ல. ஆன்மீகம் போது கோயில் சம்மந்தப்பட்டது. அதுகளை உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்களை முதல்ல காப்பாற்றணும் சார். அதுக்காக சொல்லுங்க சார். சார், இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகள்ல தான் சரி இந்து சமய அறநிலைத்துறை அநேக கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி புராணம் வச்சிருக்குன்னு இந்து சமய சேகர்பாபு சொல்றாரு. உங்களோட இப்ப குற்றச்சாட்டு பூரா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையை குற்றச்சாட்டுறீங்க. சரி, அப்ப வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து எதுக்குறீங்க? நீங்க எதுக்குறீங்களா? வேலையே என்னுடைய வேலை தானே. நீங்க எதுக்கல, நான் எதுக்குறேன். என்ன காரணம்? உங்க கடமையில நீங்க கோட்டையை விட்டீங்க. நீங்க ஒரு தமிழர், நீங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க டேரக்டா சண்டை போட முடியாது. என்ன காரணம்? ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க. அதனால அவங்களை கேள்வி கேட்க முடியாது. அதனால என்ன கேள்வியே கேட்குறேன். அதாவது சார், அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்குது. இவர் முதற்கொண்டு இவரையும் ஏமாத்திடலாம். என்னென்னா, இந்த கோயில் இருக்குன்னா உடனே டக்குன்னு கும்பாபிஷேகம். ஆஹா, கும்பாபிஷேகம்னா முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வடமொழி சொல். கும்பங்கிறது வடமொழி சொல். நம்ம வந்து குட நீராட்டு விழா மேலே தமிழில். இந்த குட நீராட்டு விழாவை மட்டும்தான் அறநிலையத்தை செய்யணும். இருங்க சார், இருங்க ப்ளீஸ் லிசன், காதில் வாங்குங்கோ. என்னென்னா, குடமுழுக்க மட்டும்தான் பண்ணணும். அப்படின்னு என்ன, குடத்தில் தண்ணி ஊற்றுறது, அந்த ஆகமத்தை மட்டும்தான் பண்ணணும். கோயிலோட புறணமைக்கிறது, அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு வேண்டிய காசு வசூல் பண்ணுறது, 6 கோடி ரூபா வசூல் பண்ணுறது ஒரு கோடியில், ஒரு கோயிலில் இப்படிலாம் பண்ணி, இதெல்லாம் உன்னுடைய வேலை. என்ன காரணம்னா, சட்ட ரீதியாக நீ புனரமைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார். ஜெயிலில் போடணும்னா நாளைக்கே ஹைகோர்ட் நினச்சின்னா உள்ளே போடலாம். ஆனால் ஆள் வேணும். என்னென்னா, புறணமைக்கிறத அறநிலையத்துறை பண்ணவே முடியாது. என்ன காரணம் சொல்கிறேன். புதுக்கோட்டையில் ஒரு கலெக்டர் இருக்கார். கலெக்டர் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க. புதுக்கோட்டை கலெக்டர் நாளையிலேருந்து என்ன செய்கிறாரு, புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே ஆரம்பித்து அவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போட்டு வேலை பார்த்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறாரு. சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? அதுக்கும் அமைதிதானா? சிரிப்பீங்கல்ல? இதே கண்டிப்பாக சிரிப்பீங்க. இதே மாதிரி புனரமைக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு
அரசாங்கத்திலே கொண்டாந்து அந்த டிபார்ட்மெண்ட் பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி தமிழ்நாடு. அதுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அவர் அங்கே இருக்கக்கூடாது, அவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஆர்கியாலஜிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கணும். அப்போ ஆர்கியாலஜி யார் இருப்பா? ஆர்கியாலஜி தொல்லியல் துறை நிபுணர் இருப்பான், ஐக்னோகிராஃபிஸ்ட் இருப்பாங்க சிலைகளை பார்க்குறது, அப்புறம் அதுக்கு எபிகிராஃபிஸ்ட் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இருப்பான், ஹிஸ்டாரியன் இருப்பான், நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட துறைக்கு அவர் இருக்கணும். அப்படிப்பட்ட துறை இருக்க போகும்போது அதுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் புனரமைக்கணும். புனரமைச்சுன்னா என்ன தெரியுமா சார்? இருக்கிற மாதிரியே செய்யணும். பழமையை தொன்மையை மாற்றாமையே செய்யறதுக்கு வேண்டிய எக்ஸ்பர்ட்டிஸ் அவங்க பண்ணுவாங்க. அதை அறநிலையத்துறை செய்கிறான். அதை தான் இவர் என்கிட்ட கேட்குறாரு, தெரியாமல் கேட்குறாரு. அதை என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தை அவரை ஏமாற்றிட்டாங்க. இவர் ஏமாந்து போயிட்டார். எப்படி ஏமாந்து போயிட்டார்னா, சார் என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. கும்பம்னா குடம், அபிஷேகம்னா தண்ணி, அதை மட்டும் தான் அவன் பண்ணணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. அப்படின்னா அதில் ஒரு ரெப்பேரு, அதுக்கு இது ரெனோவேஷன் பண்ணக்கூடாது. ரெனோவேஷனை புதுப்பித்தல் வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோயிலை புதுக்கிறது குற்றம். நல்லா பார்த்துக்கிடுங்க. 100 வருஷத்துக்கு மேலே இருக்க கோயிலை புதுப்பிக்கக்கூடாது. காரணம் அது குற்றம், ஜெயிலுக்கு போகணும். நான் இருந்தால் உள்ளே பிடிச்சி போடுவேன், ஆள் இல்லை. ஆனால் 100 வருஷத்துக்கு கீழே இருக்கிற கோயிலை நீ கூத்தடிச்சு கொள்ளி அடின்றேன், நான் விட்டுட்டு போயிடுறேன் பிள்ளையார் கோயிலெல்லாம். ஆனால் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற தொன்மையான கோயிலை கான்சர்வேஷன் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அறநிலையத்துறை என்ன செஞ்சுட்டாங்க? நல்ல கேள்வி கேட்டார். அவங்க கையில் 13 ஃபண்ட் இருக்குது சார் அறநிலையத்துறையில், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர்கிட்ட. அவர் ஸ்பெஷல் கிராண்ட்னு ஒரு 100 கோடியாக வச்சிருக்காரு. ஆனால் 13 ஃபண்டில் மொத்தம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோரா சொல்லணும்னா 300லேருந்து 400 கோடி ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1000 கோடிக்கு மேலே போகும். இந்த 1000 கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கறதா? கலெக்டர் எப்படி தஞ்சாவூர் கலெக்டர் நினைக்கிறாங்க. போலீஸ் வேலையில் நிறைய சில்லறை வருது, எல்லாம் கொள்ளி அடிக்கிறான், இதை போய் நம்மகிட்ட கொடுக்க, நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறங்க மாதிரி. அப்படி இல்லை இவங்க. அப்படின்னா எப்படி சிரிப்போம்? அவன் வந்து கான்சர்வேஷன் விங்னு ஒன்று ஆரம்பித்து அறநிலையத்தில் உங்களுக்கு எந்த ப்ரெஸ்ஸுக்கும் தெரியாது தமிழ்நாட்டில். எந்த ப்ரெஸ்ஸுக்கும், இந்து எக்ஸ்பிரஸ் எதுவும் உங்களுக்கு எந்த டிவிக்குமே தெரியாது. கான்சர்வேஷன் ஒரு விங்கை உள்ளே வச்சுருக்கிறான். யார்? அறநிலையத்துறை. எதை அவன் பண்ணக்கூடாதோ, எப்படி சட்டப்படி பண்ணுறதுக்கு அருகதை இல்லையோ அதை தான் கையில் வச்சுருக்காரு. அதில் வச்சு ஒரு சூப்பரண்ட் இன்ஜினியர், அப்புறம் சீஃப் இன்ஜினியர் 40. இவங்கெல்லாம் சம்பளம் எங்கே தெரியுமா? பொதுமக்கள் வரி பணம் கிடையாது, ஐயாவோட பணம். கோயிலோட சொத்துல வரி எரியுது சார். தெய்வ சத்தியம், என்னை நம்புங்க, எனக்கு அஜெண்டா கிடையாது. அட்டூழியம் நடக்குது கோயிலை பொறுத்த. காரணம் அறியாமல். அந்த தகவலை தான் உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் புதுக்கோட்டையில் பிரஸ்காரங்க யாரும் இனிமேல் ஏமாற முடியாது. என்ன 656 கோடி ரூபா வரி போடுறது உங்களுக்கு தெரியாது? எல்லாருக்கும் 50 வயசு ஆகிப்போச்சு, இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. கான்சர்வேஷனை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது, அது குற்றச்செயல், வரம்பு மீறிய செயல்னு சொல்லிட்டேன். அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இதை மறக்கக்கூடாது. அவன் திருப்பி அதை பண்ணுறான். என்ன காரணம்னா போர்வை குடமுழுக்கு மாதிரி இவங்கெல்லாம் பரவாயில்லையா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம் கும்பத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஓடி போயிரு. அதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது. வேதம் ஓது எல்லாம் பண்ணு, சாமி கும்பிடு. உள்ளே இருக்கக்கூடிய கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கு எத்தனையோ கோடி இருக்குது. சிஎம்கிட்ட மட்டும் 100 கோடி ரூபா வச்சுருக்காங்க. 100 கோடி ரூபா வச்சுருக்கு. யார்கிட்ட எந்த சிஎம்கிட்ட 100 கோடி வச்சுருக்காங்க? சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே. 38,000 கோயிலை நான் கையில் வச்சுருப்பேன், ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன். சார் அவர் தப்பு சொல்கிறதில்ல, எங்களை தான் தப்பு சொல்லணும். யார் இல்லை இன்னும் விட்டுட்டிங்கன்னா அவங்க அப்பத்தான் வர்றீங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. வி ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் மனைவி அப்பத்தா அத்தை. நோ வி ஆர் கன்சர்ன்ட். நான் சம்பளம் 2,05,000 ரூபா பணம் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் டேக்ஸில் யாருக்கு? மிஸ்டர் ஸ்டாலினுக்கு, நாட் ஹிஸ் வைஃப். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நக்கலாக கேட்க வேண்டாம். நீங்களும் அவரும் பேசிக்கிட்ட வேண்டியது சார். அழகாக பேசியிருக்கேன். உங்களுடைய பதில் என்கிட்ட இந்த பதிலை அழகாக சொல்லிட்டேன். இவ்வளோ தூரம் வாய்களே பேசுகிறேன்னு சொல்கிறேன். அது திருப்பி கேட்டிங்கன்னா நீங்கள் கவனம் இல்லை. இங்கே கவனம் இல்லை. இதெல்லாம் திஸ் இஸ் த பிரஸ். அறநிலையத்துறை கலைக்கிறத காட்டணும் சார். சட்டத்தை கழிச்சிடணும் சார். ஹெச்ஆர்என்சி ஆக்டை கழிச்சிட்டு சார் இந்துக்கள்னு சொல்ல முடியாது சார். சபை மகாசபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் எல்லா ஆளுகளும் இருப்பீங்க. மற்ற மதத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் அவங்க சார். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியை, ஒரு மினிஸ்டர், எம்எல்ஏ எம்பியை நீங்கள் எலெக்ட் பண்ணுறீங்கல்ல எலெக்ஷனில், ஒரு கோயிலை உங்களால் நடத்த முடியாது. பிரச்சனை அதில் எப்படி வருதோ அதே மாதிரி இதுலேயும் வரும். பார்த்துக்கிடுங்க. அதுக்கு நம்ம போவே வேணாம் சார். சில பேர் என்ன சொல்ல, இது இல்லைன்னா எதும்பா, அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, நச்சுத்தன்மை இருக்கிறவங்க தான் அப்படிலாம் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம பதில் பின்னாடி சொல்லிக்கிறோம். நல்ல கேள்வி. ஆக்டை காலி பண்ணணும். ஹெச்ஆர்என்சி ஆக்டை காலி பண்ணி மாடிஃபை பண்ணி டெமோக்ராட்டிக்காக கொண்டு வரணும். எவன் நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இங்கே இடம் கிடையாது. போதும் சார். தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் ரெண்டுமே வந்து கோவில் சார் கேள்வி இவ்வளவு. அடுத்த கவர்மெண்ட் நம்ம வந்து அதுக்கு தான் சிஎம் வர்றவங்கள சொல்லிட்டேன் சார். பேரையே சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும். நாளைக்கு சிஎம் வர்றவங்களாம் எலெக்ஷன் நின்னா நான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டை காலி பண்ணுவேன்.
656 கோடி ரூபா இப்போ வரி போடுறாங்க. நான் மற்ற மதத்தை பற்றி பேசியிருக்கேன்னா அங்கே வரி போடுறாங்களா இல்லையான்னு? ஒத்த பைசா கிடையாது, அது வேறு. இதில் ரொம்ப ஓவர் சார். 656 கோடினா ஏஎஸ்ஐக்கு அந்த அம்மா கொடுத்துருக்க பணமே 1279 கோடி. அதில் பாதி கோடியை இங்கே நம்மள்ட்ட வரியாக எடுக்கிறான் சார். எப்போ வரியாக எடுக்கிறான்னா இந்த இந்து, இவர் ஒரு இந்து, இவர் ஒரு சைவர், இவங்க வீட்டில் எல்லாருமே வரி கட்டுறீங்க. நம்ம இந்துக்கா 1,54,000 கோடி ரூபா கட்டுறோமே. கட்டின பிறகு 2வது வரி போடுறோம். எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி ஏற்கனவே நம்மளுக்கு வரி கொடுக்குறோமா? போலீஸில் நம்ம வரி கட்டி பொதுமக்கள் வரல சம்பளம் கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர்களுக்கு. அவன் 2வது வரி உங்கள்கிட்ட போடுறான். என்ன வரான்? எஃப்ஐஆரை போட்டால் 25,000 ரூபா, எஃப்ஐஆரை போடலைன்னா 40,000 ரூபா. இங்கே இது 2வது வரி. இந்த 2வது வரி மாதிரி அவங்க போடுற புரியல. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியும், விளக்கம் எடுத்தது. 2வது வரி அவன் போடுறான். அது ரொம்ப தப்பு. அது அதனால் விமோச்சனம் நம்மள்ட்ட இவங்களை நம்பி இருக்கிறதில்ல. நம்ம போராடுறதுல 2வது வயசானவங்களை இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஆனால் கோயிலை விட்டு நான் வெளியே போகணும்னு சொன்ன ஒரே கட்சி, ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் கேள்விப்பட்டேன். மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க. நான் வந்தேன் அப்படின்னா, நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது, பிஜேபியில் நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்கிறேன். நோ, அப்சல்யூட்லி. அவர் வந்தால் நான் கோயிலை விட்டு வெளியே போவேன். கோயிலை விட்டு வெளியே போனால் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும். HRNC ஆக்டை நான் ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும். அப்போ அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும். அதனால் ஃபுல்லாக அவரை நம்பிட முடியாது. ஆனால் நல்ல கருத்து அவர் ஒத்து போகிறது மாதிரி வருது. மற்றவங்களும் சொல்லணும். மிஸ்டர் சீமான் சொல்லணும், மிஸ்டர் மேடம் ஹேமலதா அவங்க சொல்லணும், அன்புமணி சொல்லணும், மிஸ்டர் அன்புமணி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயிலை நம்ம உங்கள் கோயில் சார் இது. சார் இளைஞர்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ரக் அடிச்சுட்டு அலையிறாடுமா இலங்கை ஹஸ்பண்ட் யூத் ஹஸ் பீன் ஸ்பாயில்ட் ஐஸே சார். போலீஸ் ஆஃபீஸர் அந்த காலத்தில் நாங்கள் வேலை பார்க்கும்போது சார் இடுப்பு எலும்பு நடுங்கும். சாராயெல்லாம் விற்றுட்டு உயிரோடு வாழ்வீங்களா? ட்ரக் எல்லாம் விற்பீங்களா? என் மாதிரி எத்தனையோ ஆஃபீஸர் சார் எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க. உங்களுக்குலாம் தெரியல, பச்சை பிள்ளைங்க நீங்கள் நடுங்கும். அப்படி இல்லை உடனே ஒட்டுமொத்த எல்லாரும் சொல்கிறீங்களா? அதில் ஏடிஎம்கே இளைஞர், டிஎம்கே இளைஞர், ஜேஎம்கே இளைஞர், அப்புறம் கம்யூனிஸ்ட் இளைஞர் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறது சார் கிட்டத்தட்ட எல்லாரும். உங்கள் மகன் சேஃப் கிடையாது சார், என்னுடைய பேரன் சேஃப் கிடையாது. 2 1 ட்ரக்கு, 2வது சாராயம், 3வது என் மதத்திலே என் பேரை இருப்பான்னு என்ன சார் கேரண்டி? நல்லா யோசிச்சுக்கிடுங்க சார். ரொம்ப இதெல்லாம் இருக்குது சார். நான் பாலிடிக்ஸ் இல்லை, நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க. வேறு சார் பவர் அவங்கள்ட்ட கொடுத்ததுனால தான் அவங்கள அட்டாக் பண்ணுறோம். பவர் அவங்கள்ட்ட இல்லை, நம்ம அட்டாக் பண்ணவே மாட்டோம். போதும் சார். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆகிடும். அப்படிலாம் பேசக்கூடாது சார். பழசெல்லாம் கேட்காதீங்க. அதுக்கு இங்கே வரல சார், அதுக்கு இங்கே வரல. தனியாக கூட்டம் போடுங்க, ஒரு வாட்டி கூப்பிடுங்க, நான் வர்றேன். 2 மணி நேரம் அதை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி அது கிடையவே கிடையாது, சத்தியமாக இன்னைக்கு கிடையவே. நீங்கள் என்ன பேசினாலும் ஆன்சர் கிடையாது சார். எவ்வளோ நேரம் கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கிடையாது, என்ன கேட்டாலும் ஆன்சர் கிடையாது. இன்றைக்கி கோயில் அதை பற்றி பேசிட்டேன்னா ஐயா அடிபட்டுருவார். இன்றைக்கி 7 கோயில் உங்களுக்கு கோயில், அதுக்கு தான் மெயினாக வந்திருக்கேன். அந்த 7 கோயில் தெருவில் நிற்கிது, லைட் இல்லை, யோகியதே கிடையாது சார். இதில் எவனாவது ஒருத்தன் பேசினான்னா அவனை நாக்க பிடிங்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கேளுங்க. 7 கோயில் விஜயாலய சோழத்தேவர் காலத்தில் கட்டப்பட்ட ஆரம்ப கால கோயில். இதோட வயது 1173 வருஷம். இத்தனை 7 கோயில் ரோட்டில் நிற்கிது, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, விளக்கு கிடையாது, ஏற்றலை. எல்லாம் ஏசை மெயின்டெனன்ஸ் தான், கண்ட்ரோல் தான். உள்ளே இருக்கிற சிவன் கோயிலுக்கு நீ வாழை போடணும், யார் HRNC போடணும், அர்ச்சனை பண்ணணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். உன் சம்பளத்தில் கேட்குறேன். ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற பணம் வாங்கல 656 கோடி, அதில் கூட கொடுக்காதையா. கோயில் ஃபண்டுலேருந்து கொடுத்து தொலையா, விளக்கை ஏற்றியான்னு தான் சொல்கிறோம். அதுக்காகத்தான் நாளையிலேருந்து இந்த 7 கோயிலும் நல்லா பாருங்கள். திருப்பூர், பனங்குடி, கோயிலடி, இது கலியாப்பட்டி, அதுக்கடுத்து ஏனாதி, அப்புறம் விஜயாலய சோழீஸ்வரம், இந்த கோயில்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இறைநம்பிக்கை இருக்க எல்லாம் விளக்கை எடுத்துகிட்டு போய் விளக்காக கொளுத்தி நல்ல சந்தோஷமாக வச்சு மங்களகரமாக. நேற்று ஒரு விளக்கை ஏற்றணும், அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு 5000 ஏக்கரில் எதுவுமே இல்லை அந்த கோயிலுக்கு நடுவில். அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா நான் உங்களுடைய புதுக்கோட்டையே வளரும், உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைகளும் நல்லா வளருவாங்க. தேங்க்யூ சார்.